ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் 411. ஏற்கனவே ஒரு நியர் பர்ஃபெக்ட் மெஷின் தான். அஃபோர்டபுளான அட்வென்ச்சர் டூரர், கொடுக்குற காசுக்கு பெட்டர் பிரேக்ஸ் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு மேஜர் குறைய தவிர பைக்கை பெருசாக குறை சொல்லவே முடியாது. ஹைவே, ஆஃப் ரோடுன்னு வண்டி காடு மேடு ரோடுன்னு எல்லாத்தையுமே ஒரு பதம் பார்த்துட்டு தான் இருக்குது. பட் ரொம்ப நாளாக ஒரு வண்டி, ஒரு வதந்தி நம்மளை சுற்றி வந்துட்டுருக்கு. ஹிமாலயன் 650. ஏன்னா ஆரி கிட்ட தான் ஏற்கனவே ஒரு 650cc இன்ஜின் பட்டையை கிளப்பிட்டுருக்கு. அதை தூக்கி ஹிமாலயனோட ஃப்ரேமில் உட்கார வைக்க போகிறாங்களான்னு ஒரு டவுட்டு. இப்போ வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் ஃபிலிம் காட்டின்னு சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதுக்கு ஒரு சின்ன விடிவு காலம் பிறந்திருக்கு. சேனலுக்கு புதுசுனா என் பேர் வரும். வீக்கெண்டில் ரைட் போவேன், அதை வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரைபர்ஸ் அதை பார்த்து 4 வார்த்தை அன்பாக எழுதுவாங்க. அதை பார்த்து நான் ஹாப்பி ஆகிடுவேன். உங்களுக்கும் பைக் ரைட்ஸ், ட்ராவலாக், மோட்டோலாக், லே லடாக் விச் இஸ் மை ட்ரீம் இதெல்லாம் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தேன் தட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். யூகேல ஹிமாலயன் 650யோட டெஸ்ட் மியூல்ஸோட ஃபோட்டோகிராஃப்ஸ். இந்தியாவில் இந்த டெஸ்ட் மியூல்ஸை பார்க்கவே முடியாது. ஏன்னா ஹிமாலயன் 650 டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் யூகேல நடக்குது, இந்தியாவில் இல்லை. நிறைய ரைடர்ஸ்க்கு ஹிமாலயனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு 2 lakhs ரேஞ்சில் ஒரு ஏடிவி வெஹிக்கிள் கிடைக்கிறதுன்னு நினச்சி நம்ம ஹாப்பியாக இருக்கிறோம். ஆனால் 2 இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. வேணும்னே அந்த வண்டி மேலே இருக்கிற லவ்வால் கண்டுக்கிறதே இல்லை. பவர் டு வெயிட் ரேஷியோ அண்ட் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட். நம்ம ஆரி இன்டர்செப்டர் ஓட்டிட்டு ஆரி மீட்டியார் ஓட்டிட்டு விச் இஸ் பேசிக்லி த பர்ஃபெக்ட் இன்ஜின்ஸ் ஆரியோட இன்ஜின் டிபார்ட்மெண்ட்லேருந்து வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் ஹிமாலயன் ஓட்டி பார்த்தா மனசு கொஞ்சம் ஏங்கும். என்னடா அந்த வண்டியெல்லாம் சும்மா ரிஃபைண்டாக பவராக இருக்கேன், நம்மளால் இன்னும் டுப்புனே பாட்டு பாடுறாப்புல அப்படின்னு யோசிக்க தோணும். நானும் ஹிமாலயன் வச்சுருக்கேன். 100 கிலோமீட்டர்னா நம்மளால் அசால்ட்டாக க்ரூஸ் பண்ணுவார். ஒரு நாள் ஃபுல்லாக 100 km/h நம்ம ஓட்டலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. வண்டி ஹாப்பியாக இருக்கும். பட் ஆனால் வண்டி பெப்பியான ஒரு வண்டி கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ன்னு பார்த்தா 0 to 100 கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்மளால் ஸ்பீடு பிடிப்பாப்பில். நீங்கள் பஜாஜை பாருங்களேன், டாமினார் 400cc 250cc இருக்குது, கேடிஎம் அட்வென்ச்சர் 390cc இருக்குது, 250cc இருக்குது. இவங்கெல்லாம் ரிஃபைண்டு. ஆனால் நம்மால் மட்டும் இப்படி ஒத்தையாக சுற்றிட்டு இருக்காரு. மீட்டியார் ரிலீஸ் ஆகும்போது நான் யோசித்தேன், என்னையா கொஞ்சம் ஈஸியாக வேலை பார்த்தா ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் 350 பண்ணலாமே. பட் ஆனால் ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தா 411cc-க்கும் 350cc-க்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருந்துட்டு போகுது. பட் இன்டர்செப்டர் கிட்ட 650cc இன்ஜின் இருக்குது. அதை எத்தனை ஹிமாலயன் உட்கார வச்சா மொத்த ஏடிவி பிஸ்னஸுக்குமே ஹிமாலயன் ஒரு செம்ம டஃப் கொடுப்பாப்புல. பட் மெக்கானிக்கலி ஸ்பீக்கிங் ஹிமாலயன் ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக உருவாக்கப்பட்டுச்சு. இன்டர்செப்டர் ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக உருவாக்கப்பட்டுச்சு. மீட்டியார் அதுக்குன்னு ஒரு டாமினார் ஸ்போர்ட்ஸ் க்ரூசர். ஸோ எல்லா வண்டியுமே அதோட ஃப்ரேமில் அதோட வேலையை பார்க்கணும். ஸோ இஷ்டத்துக்கு நம்ம இந்த மாதிரி அதுலேருந்து இன்ஜின் எடுத்து இதில் போட்டுக்கலாம் அந்த மாதிரி பேசவும் கூடாது. அது ப்ராக்டிக்கலி தப்பு. பட் பவர் டு வெயிட் ரேஷியோ அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ரீஇன்ஜினியரிங் பண்ணால் உண்மையிலே ஹிமாலயனை வேறு லெவலில் சீன் போட வைக்கலாம். யோசிச்சு பாருங்கள், வண்டி ஹிமாலயன் 411 200 kilos வெயிட். ஆனால் மேக்ஸிமம் பவர் 24 horsepower தான் அட் 6500 RPM. ட்ரஸ்ட் மீ, அந்த 4000 RPMல ஓட்டினீங்கன்னா வண்டி உங்ககிட்ட அன்பாக பேசும். அதுக்கு மேலே ரேஸ் பண்ணிங்கன்னா அந்த வண்டி கெட்ட வார்த்தை தான் பேசும். ஓகே, ஸோ 200 kilo 24 PS அப்படின்னு பார்த்தா பவர் டு வெயிட் ரேஷியோ 0.12 விச் இஸ் லோவர் தென் டாமினார் 250cc விச் இஸ் 0.15. ஆனால் இன்டர்செப்டருக்கு 0.23, ஹிமாலயனோட காம்படிஷனான டாமினார் 400க்கு 0.21, கேடிஎம் அட்வென்ச்சருக்கு 0.30. ஸோ புல்லிங்கில் நம்மால் கொஞ்சம் வீக்கு தான். ஸோ ஹிமாலயன் கிட்ட ஒரு பெரிய சிசி இருந்தால் 120 km/h அசால்ட்டாக க்ரூஸ் பண்ணலாம். இன்னும் சூப்பரான ஒரு ஓவர்டேக்கிங்லாம் பண்ணலாம். இப்போ பண்ணுறதை விட அசால்ட்டாக பண்ணலாம். தட்ஸ் வாட் ஐ மீன். லைட்டாக வண்டியோட 200 kg வெயிட்டை குறைச்சி கரண்ட் ஃப்ரேமை பெருசாக அட்ஜஸ்ட் பண்ணாமல் அந்த 650cc ஆரி நினச்சா பக்காவாக தீன் போய் உட்கார வைக்கலாம். பட் அவங்க அதை தான் பண்ணியிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த பிக்சர் இன்டர்நெட்டில் லீக் ஆனதுக்கப்புறமா யூகேயில் இருக்கிற ஆஃபீஸில் போய் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, என்னப்பா ஹிமாலயன் 650cc-யா அப்படின்னோடனே. ஆனால் ஆக்சுவலி ஆரியால் அதை மறுக்க முடியல. இன்னும் கொஞ்சம் பேச்சு கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 2022 நம்மளால் ஆரி ஹிமாலயன் 650-யை பார்க்க முடியும் அப்படின்ற வாய்ப்பு கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மாஸில் எதுக்காக இந்த வண்டியை யூகேல டிசைன் அண்ட் டெவலப் பண்ணணும்? ஏற்கனவே ஹிமாலயனோட ஃபர்ஸ்ட் ஃபியூ வெர்ஷன்ஸ் சிவியர் கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி 2 துண்டாலாம் உடஞ்சிருக்கு லே லடாக் ட்ரிப்லாம் பண்ணும்போது. மறுபடியும் ஒரு அவமானத்தை சம்பாதிக்க ஆரி விரும்பல. ஸோ இன்டர்செப்டர் அண்ட் GT 650cc பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த டீம் கிட்டேயே இந்த ஒர்க்கை ஒப்படைச்சிட்டாங்க போல இருக்குது. அந்த பசங்க சும்மா சொல்லக்கூடாது, வேலைன்னு வந்துட்டு அவனுக்கு வெள்ளைக்காரங்க தான். சரி, அவங்க ஆல்ரெடி வெள்ளைக்காரங்கல்ல. ஓகே, 650 ட்வின்ஸு கிட்டத்தட்ட 2.75 lakhsலேருந்து 3 lakhs சில்லற வரைக்கும் போகுது. ஹிமாலயன் 650 வந்தால் மேபி 4 lakhs வரைக்கும் கூட எட்டும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, மீட்டியார் 350 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் நியூஸ் நம்ம பார்த்தோம். ஆனால் ஹிமாலயன் 650க்கு அந்த மாதிரி இந்தியாவில் பார்க்கவே முடியாது. இங்கே கண்டி டெஸ்ட் மியூல்லாம் ஓடிச்சு.
நம்ம பசங்க வண்டியை ஓரம் கட்டி டிரைவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணி டெஸ்ட் மியூலே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாலும் பண்ணுவாங்க. நம்ம தான் கொஞ்சம் பேட் பாய்ஸ் ஆச்சு பைக்கில் ஒன்று தான். இது இல்லாமல் ஸ்க்ராம்னு ஒரு நேமை வேறு ட்ரேட்மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்டர்செப்டரை கொஞ்சம் ரீட்விக் பண்ணி ஸ்க்ராம் 650cc பண்ணியிருந்தாங்கல்ல. 2022 நமக்கு நிறைய சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க போல இருக்குது ராயல் என்ஃபீல்ட். மாஸ் தான். எனிவே மக்களே, ஹாப்பியாக இருங்க. ஹிமாலயன் 650 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வெயிட் பண்ணுவேன் அதை படிக்கிறதுக்கு. 10 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ பண்ண சந்தோஷத்தில் இன்றைக்கி நான் போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் நம் சிரிப்பு நாள் முழுவதும் சிறக்கட்டும். இப்படிக்கு அருண் என்னும் நான்.